ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பர் டேஸ்டி அண்ட் க்ரீமியான தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு 1 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 3 கிளாஸ்லேருந்து 4 கிளாஸ் வரை தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது சாதம் ரெடி ஆகிடுச்சு, நல்ல குழைவாக வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு ஒரு கிளாஸ் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா க்ரீமியான சாதம் ரெடி ஆயிரும். இது கூடவே தேவையான அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப புளிப்பாயிருச்சுன்னா நல்லா இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தனால கொஞ்சமாக பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது கூட கடுகோட பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் தேர்த்து தாளித்து இந்த சாதத்து கூட கொட்டி இதை நல்லா கிளறி விட்டுடலாம். சூப்பர் டேஸ்டியான க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.